ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு 7 to 8 வயசு உள்ள பொண்ணுக்கு ஒரு ஜீன் டாப்பு, அதாவது டியூனிக் டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படி தைக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். எனக்கு வந்து இங்கே வந்து நான் கிளாத் எடுத்திருக்கேன். இந்த கிளாத் வந்து ரேயான் கிளாத்து, அதாவது நல்ல ஒரு வளவளப்பாக இருக்கிற ஒரு கிளாத் இது. இதுக்கு வந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ட்ரெண்டிங்கு, ஒரு ஃபேஷனபிள் டிசைனுங்கிறதுனால நான் வந்து அதுக்குண்டான மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ கிளாத் வந்து என் பக்கம் ஃபோல்ட் பண்ணி ஆப்போசிட் சைடில் அதோட கட்டிங் இது இருக்குது. ஃபோல்டு வந்து என் பக்கம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த கார்னர்லேருந்து ஒரு 2 இன்ச்சு வந்து தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 2 இன்ச்சில் நம்ம எதுவுமே மார்க், அதாவது அளவு வந்து எதுவுமே எடுக்க போகிறதில்ல. இந்த 2 இன்ச்சு இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த 2 இன்ச்சை ஃபுல்லாக நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த 2 இன்ச்சுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம நெக்கு, ஷோல்டரு, கை எல்லாமே வந்து மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். இப்போ மேலே நான் வந்து ஒரு இன்ச்சு, ஒரு 1/2 இன்ச்சு இல்லைனா 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து ஒரு லைன் தைச்சிக்கலாம். ஏன்னா வந்து அது ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து மார்க் பண்ணுறதுக்கு. இப்போது இந்த பொண்ணோட பேக் கழுத்து வந்து 12 இன்ச்சு, அதுக்கு வந்து பாதி வந்து 6 இன்ச்சு. நான் அந்த 2 இன்ச்சு விட்டுருக்கேன் இல்லையா, அங்கே ஒரு கோடு கிழிச்சிருக்கோம் இல்லையா, அந்த கோட்லேருந்து நான் 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். நெக் ஷோல்டர் வந்து 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். மீதி இருக்கிறதெல்லாம் ஷோல்டருக்கு போயிடும். 2.5 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணோம்னாக்கா 3 இன்ச்சுக்கு தையல் வந்து நிற்கும். 6 இன்ச்சுக்கு நம்ம வந்து கையை வந்து கட் பண்ணோம்னாக்கா 5.5 இன்ச்சுக்கு தையல் வந்து நிற்கும். இப்போ இந்த 2 இன்ச்சை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வந்து கழுத்து, பேக் கழுத்தோ ஃப்ரண்ட் கழுத்தோ நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். பேக் கழுத்து வந்து நான் 2 இன்ச் எடுத்துருக்கிறேன். மேலே அந்த ஒரு கோடு, ஒரு 1/2 இன்ச்சுக்கு கோடு இட்டோம் இல்லையா, அந்த கோட்லேருந்து நான் வச்சுருக்கேன். 2 இன்ச்சுக்கு பேக் கழுத்தும் ஃப்ரண்ட் கழுத்து வந்து 3.5 வச்சுருக்கேன். இப்போது சைட் ஸ்லோப், அதாவது ஷோல்டர் ஸ்லோப் வந்து ஒரு 1/4 இன்ச்சு இல்லைனா 1/2 இன்ச்சுக்கு நம்ம வந்து ஷோல்டர் ஸ்லோப் வச்சுக்கலாம். இப்போ கழுத்துக்கு வந்து நான் வந்து பாக்ஸ் போட்டிங்கிறேன். இந்த கழுத்துக்கு வந்து நம்ம 2.5 இன்ச்சு மேலே வந்து விட்டோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு கோடு கிழிச்சு கழுத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கழுத்துக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கிழிச்சிக்கலாம். இப்போது ஷோல்டர் ஸ்லோப் வந்து நான் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கிறேன். 1/2 இன்ச்சு விட்டு அந்த 1/2 இன்ச்சிலேருந்து கைக்கு வந்து நம்ம மேலே எவ்வளோ ஷோல்டருக்கு 6 இன்ச்சு விட்டோம் இல்லையா, அதே மாதிரி 6 இன்ச்சு நான் கீழே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மேலே இருந்து, அதாவது மேலே ஷோல்டர் ஸ்லோப் நம்ம எடுக்காமல் மேலே வந்து வச்சோம் இல்லையா, அதுலேருந்து 6 இன்ச்சு ஷோல்டர் ஸ்லோப்லேயே நீங்கள் எடுக்கும்போது 5.5 இன்ச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி ஒரு லைன் பண்ணிக்கலாம். இப்போது செஸ்ட்டு எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். இந்த குழந்தையோட, இந்த பொண்ணோட உடம்பு பாடி மேலே செஸ்ட்டோட சுற்றளவு வந்து 32. ஸோ அதை வந்து நான் 4ஆக எடுத்திருக்கேன். ஏன்னா என்னோடய துணி வந்து நான் 4ஆக மடித்து வச்சுருக்கேன். அதனால் 4ஆக எடுக்கும்போது 8 இன்ச்சு வருது. நான் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையல் சீவிங் அலுவன்ஸ்க்காக, தையலுக்காக 1 இன்ச்சு விட்டு 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். 8க்கு ஒரு மார்க்கு, 9க்கு ஒரு மார்க்கு. கீழே வந்து இடுப்புக்கு வந்து 7.5 எடுத்திருக்கேன். அதே மாதிரி கீழே, அதை விட கீழே 3 இன்ச்சு கீழே வச்சு எடுக்கும்போது பட்டுக்கும் 8 இன்ச்சு நான் எடுத்துக்கிறேன். ஸோ 8, 7.5, 8 அப்படின்னு எடுத்திருக்கேன். இது டோட்டல் ஹைட் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். மேலே நம்ம ஒரு கோடு கிழிச்சோம் இல்லையா, லைனு, அங்கே தான் தையல் வரும். ஸோ அங்கே தையல்லேருந்து கீழே வந்து நான் 20 இன்ச்சுக்கு நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா 19.5 கூட எடுத்துக்கலாம். ஏன்னா 19 இன்ச்சு நமக்கு போதுமானது ஹைட்டு. நான் வந்து 19.5 எடுத்துக்கிறேன். ஏன்னா 1/2 இன்ச்சு வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கு போயிடும். அதனால் நான் வந்து மேலே இதையும் ஜாயின் பண்ணி எடுத்ததுனால நான் ஒரு 19.5க்கு நான் ஹைட் எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம ஸ்கேல் இது பண்ணிவிட்டு கோடு கிழிச்சிட்டு இந்த சைடில் வந்து ஸ்ப்ளிட்டு இருக்குது இல்லையா, அதுக்கு எப்படி வரப்போகுதுன்னா ஒரு கர்வ் மாதிரி வரப்போகுது. அதனால் கர்வ் மாதிரி வரப்போகிறதுனால நான் வந்து 19.5லேருந்து மேலே ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அது வந்து கர்வ் பண்ணிக்கிறேன். இப்போ காமிச்சா மாதிரி. இப்போது நம்ம வந்து எல்லாமே சரியாக இருக்குது. நம்ம வந்து கழுத்தை வந்து கட் பண்ணிடலாம். இந்த 2 இன்ச்சை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண போகிறதே இல்லை. ஏன்னா 2 இன்ச்சு நம்ம வந்து தைக்கும் போது நமக்கு வந்து புரியும், எப்படி வந்து உங்களுக்கு தைக்கிறது அப்படின்னு ஈஸியாக புரிய வரும். இப்போ 3.5க்கு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நான் 3.25க்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 3.5க்கு என்னோடய கழுத்தை நான் வந்து ஜாக்கிரதையாக பார்த்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 3.5க்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஷோல்டர் பார்த்துக்கலாம். ஷோல்டர் வந்து எனக்கு 3ல் வந்து நிற்கிது. கழுத்து வந்து 2.5ல் இருக்குது. கீழே வந்து கைக்கு வந்து 6 இன்ச்சு இருக்குது. செஸ்ட்டு வந்து 8 இன்ச்சு, 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 9 இன்ச்சு விட்டுருக்கேன் நான். ஏன்னா தையல் சீவிங் அலுவன்ஸ்க்கு போயிடும். இப்போது கட் பண்ணிடலாம். கட்டிங் எப்போதுமே வந்து பேக்கு கழுத்து தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ மறந்துடாமல்
பேக் கழுத்துலேருந்து நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான வளைவு எல்லாமே போட்டுருங்க. இப்போ கழுத்துங்கிறது ஒரு 1/2 இன்ச்சு போதும். அந்த ஸ்கொயர் ஷேப்பில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்திருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே கோடு கிழிச்சு இந்த மாதிரி ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. அதாவது பிகினர்ஸாக இருந்தால், இதனால் தைக்க தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து இந்த மாதிரி சும்மா சாதாரண மாதிரி ஒரு கர்வ் போட்டு நீங்கள் வந்து இது வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே ஒரு லைன் போட்டோம் இல்லையா, 1/2 இன்ச்சுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு, அந்த லைனில் தான் நீங்கள் வந்து ஷோல்டருக்கு கட் பண்ணணும். மறந்துடாமல் நம்ம எங்கே லைன் போட்டோமோ 1/2 இன்ச்சு கீழே இறக்கி ஷோல்டர்ஸில் போட்டோம் இல்லையா, அங்கே தயவுசெய்து கட் பண்ணிடாதீங்க. அப்படி கட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து தையல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ மேலே வந்து அதுக்கு தான் 1 இன்ச்சு இல்லைனா 1/2 இன்ச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து லைன் மேலே போட்டுடுறது, ஏன்னா மறந்துடாமல் இருக்குங்கிறதுனால. ஏன்னா நான் அந்த தப்பை நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். அதனால் வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் அந்த மாதிரி செய்யாதீங்க. மேலே எப்போதும் ஒரு லைன் போட்டுருங்க. அந்த லைனில் தான் கட் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களை வந்து ஒரு இதாக வச்சுக்கோங்க, மனசில் ஏற்றிக்கோங்க. இப்போ கையை கட் பண்ணிடலாம். கைக்கு நீங்கள் வந்து நான் வந்து ஒரு மார்க் பண்ணலை. ஸோ வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 1 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சுக்கு அந்த ட்ரையாங்கிள் இப்போ டானா வந்திருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு கர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கையை கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நான் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணி, அதாவது பேக் நெக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணுறேன் நான். ஃப்ரண்ட் நெக்குக்கும் அதே மாதிரியே நல்லா வளைவு வரத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சு வளைவு பண்ணிக்கோங்க. இப்போ போட்ட மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு கீழேயும் வந்து நான் அந்த வளைவு எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் இதுக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ பேக்குக்கு அந்த வளைவு எப்படி கட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டு முடிஞ்சுது. ஹைட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இன்னொரு வாட்டி 19.5 இருக்குது. ஸோ அதே 19.5க்கு நம்ம இப்போ பேக்கு கட் பண்ணும்போது ஹைட்டு பார்த்துக்கலாம். இப்போ 19.5க்கு வச்சு நான் ஒரு 2 இன்ச்சு வந்து கீழே இறக்க போகிறேன். இந்த டாப் எப்படி இருக்கும்னா முன்னாடி வந்து தூக்கின மாதிரி இருக்கும், பின்னாடி வந்து இறக்குன மாதிரி இருக்கும். ஸோ 19.5க்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த 19.5லேருந்து 2 இன்ச்சு கீழே இறக்கி நான் ஒரு மார்க் பண்ண போகிறேன். ஸோ இங்கே தான் அந்த வளைவு வரும், இங்கே கட்டிங் வரும். இப்போ இதுக்கு ஒரு கோடு போட்டுட்டு நம்ம வந்து அந்த கடைசியில் ஒரு 1 இன்ச்சு விட்டு அந்த கர்வ் பண்ணோம் இல்லையா ஃப்ரண்ட் இதுக்கு, அதே மாதிரி இதையும் வந்து ஒரு கோடு போட்டுட்டு ஒரு 1 இன்ச்சு மேலே தூக்கி நம்ம வந்து ஒரு கர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மறந்துடாமல், ஏன்னா வந்து இந்த டிசைன் வந்து நான் வந்து அப்படி தான் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். உங்களுக்கு வேணான்னாக்கா நீங்கள் ஒரே சரிசமமாக வச்சு கட் பண்ணி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி நான் இப்போ கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து கட் பண்ணிக்கலாம். எப்போதும் கத்திரிக்கோல் தூக்கி கட் பண்ணாதீங்க, நல்லா இந்த மாதிரி சின்னதாக வச்சு கட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு பிசுறு எதுவுமே வராமல் நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட்டு, ரெண்டுமே கழுத்து எல்லாமே சரியாக இருக்குது. நான் 2 இன்ச் விட்டதுனால எனக்கு 6 இன்ச்சுக்கு நல்லா பெருசாக இருக்குது கழுத்து. இதை இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஃப்ரண்ட் கிளாத் எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் கிளாத்தை வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு மொத்தமாக பெருசாக வந்து 6 இன்ச்சுக்கு இருக்குது. இப்போது இதை வந்து ஃப்ரண்ட் சைடு ஃபேஸிங்கில் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் சைடு ஃபேஸிங்கில் நம்ம வந்து அந்த 4, அதாவது ஒரு பக்கத்தில் 2 இன்ச்சு, அப்போ பிரித்தோம்னாக்கா நம்ம 4 இன்ச்சுக்கு நமக்கு கழுத்து இருக்கும். அந்த 4 இன்ச்சுக்கு நான் வந்து நாச்சஸ் போட்டிருக்கேன். இப்போது இந்த பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நாச்சஸ் போட்டதில் வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்குது. 2 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். அந்த 2 இன்ச்சில் மேலேருந்து கீழே வரைக்கும் நான் வந்து இப்போ வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ ஃப்ரண்ட் சைடில் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த நாச்சஸ் 2 இன்ச்சில் போட்டதுக்கு பாருங்கள், ஃபுல்லாக வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போது மேலேருந்து கீழே வரைக்கும் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ஸ்டிச்சஸ்னாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், கழுத்து சின்னதாக போயிடுச்சு. நல்லா பெருசாக பார்த்தோம் இல்லையா, 6 இன்ச்சுக்கு பார்த்தோம். இப்போ வந்து சின்னதாக போயிடுச்சு, ஏன்னா இந்த 2 இன்ச் நம்ம வந்து தச்சிட்டோம். இப்போ இது எப்படி வரும்னா, இந்த பாருங்கள், நடுவில் ஒரு நாச் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த நாச்சுக்கு அந்த தையலும் நாச்சும் ஒரே அளவுக்கு ஒரே மாதிரியே வரணும். இந்த நாச்சும் அந்த உள்ளே இருக்கிற தையலும் கரெக்டாக சேமாக வரணும். இப்போது இந்த இது நவந்து போகாமல் இருக்கும். நான் ஒரு பின் பண்ணிக்கிறேன். கீழே உள்ளதை நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. அது வந்து நம்ம டீப் ப்ரெஸ் அயன் பண்ணோம்னாக்கா அப்படி நின்றுக்கும், அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும். இப்போது கரெக்டாக இருக்குது. இதை வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ மேலேருந்து நான் வந்து சும்மா தோராயமாக
ஒரு 3 இன்ச்சுக்கு இப்படி வந்து ஒரு வளைவாக ஒரு ஓட்டு ஓட்ட போகிறேன். பாருங்கள், ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து பயம் இல்லை, இப்போ மிக்ஸ் ஆகிடும் கலந்துடும் அப்படின்ட்டு. ஏன்னா ஸ்டிச் பண்ணதுனால ஸ்டிஃபாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம வந்து கழுத்து ஸ்டிச் பண்ணி தைக்கலாம். பின்னாடியும் உங்களுக்கு வந்து செக்யூராக இருக்குது, முன்னாடியும் இப்போ செக்யூராக இருக்குது. இப்போ நான் கழுத்து தைக்கும் போது எப்போதும் தெரியும், நான் துணி வச்சு தான் நான் வந்து கழுத்து வந்து எப்போதும் ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ கழுத்துக்கு நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் துணி எடுத்திருக்கேன். நான் அதை கட் பண்ணல, நான் கட் பண்ணாமே அது மேலேயே வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பாருங்கள், ஃப்ரண்ட் சைட் டு ஃப்ரண்ட் சைட் ஃபேஸிங்கில் இருக்குது என் க்ளாத்து. இந்த மாதிரி வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டிச் பண்ணிட்டேன் கழுத்து. இப்போ வந்து கட் பண்ணிடலாம். கழுத்தை ஸ்டிச் பண்ணிட்டேன், நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த கழுத்தை ஒட்டுனா மாதிரியே வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கழுத்தை. இதில் வந்து அந்த தையலில் படாமல் நான் வந்து ஒரு நாச்சஸ் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி. ஏன்னா நம்ம திருப்புறதுனால நான் வந்து இந்த மாதிரி நாச்சஸ் போட்டுக்கிறேன். பாருங்கள், இது நாச்சஸ் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக திருப்ப வரும், இல்லைன்னா திருப்ப வராது. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க மாதிரி இருக்கும். இப்போ திருப்பினதுக்கு அப்புறமா தையல் போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக திருப்பிட்டேன் பாருங்கள், திருப்பிட்டு தையலும் போட்டிருக்கேன். நான் ஒரு 1/4 இன்ச்சு விட குறைச்சலாக 1/8 இன்ச் அந்த மாதிரி நான் வந்து ஒட்டுனா போல் நான் வந்து ஸ்டிச்சஸ் தையல் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக் சைடு இது. ஸோ பியூட்டிஃபுல்லாக நமக்கு வந்து கழுத்து ரெடி ஆகிடுச்சு. எப்போதுமே வந்து கழுத்து வந்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி கழுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அப்படியே நிற்கும். இது பேக் நெக்லேயும் நான் வந்து 4 இன்ச்சுக்கு நான் வந்து நாச்சஸ் போட்டிருக்கேன். நடுவில் ஒரு நாச்சஸ் போட்டிருக்கேன். இதை என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஃப்ளீட்டு சின்னதாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கேதர் பண்ணி 4 இன்ச்சு மட்டும் நம்ம விரிச்சோம்னாக்கா இந்த மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இதுக்கும் வந்து நான் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து துணி எடுத்திருக்கேன், எக்ஸ்ட்ரா துணி. இதே மாதிரியே ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் கழுத்து எப்படி ஸ்டிச் பண்ணோம் அதே மாதிரியே இப்போ வந்து பேக் கழுத்தை இதே மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ அழகாக வந்து 1/2 இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச் ஆகிருக்கு. இப்போ இதுலேயும் வந்து நம்ம வந்து நாச்சஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது எப்போதும் நாச்சஸ் போட்டு டர்ன் பண்ணுறது தான் பெட்டரு. ஏன்னா வந்து அந்த ஸ்டிச்சஸ் வந்து நிற்கும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு திருப்புறத்துக்கும் வந்து நல்லாயிருக்கும், உங்களுக்கு எந்த ஒரு சுருக்கமும் வராது. இப்போ இதை வந்து டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணி தையல் போட்டுக்கிறேன் நான். ஸோ இதுக்கு மேலே ரன்னிங் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே எல்லாத்தையும் பின்னாடி திருப்பி விட்டுக்கிறேன். பாருங்கள், இதுக்கும் வந்து ஒரு 1/8 இன்ச் அந்த மாதிரி நான் இடம் விட்டு நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரண்ட் டாப் அண்ட் பேக் டாப்பு. இப்போ வந்து நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ஃப்ரண்ட் சைட் ஃபேஸிங்கில் வந்து கிளாத்தை வச்சு இந்த மாதிரி நான் வந்து பேக் சைடில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நம்ம எவ்வளோ வந்து இது ஷோல்டர் ஸ்லோப்பை விட்டுருக்கோம். இப்போ 1/4 இன்ச்சுனாக்கா 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க, 1/2 இன்ச்சுனாக்கா 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் 1/4 இன்ச்சுக்கு விட்டுருக்கேன். ஸோ 1/4 இன்ச்சுக்கு வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நல்லா டீப்பாக அயன் பண்ணிக்கலாம். ஸோ அயன் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். இப்போது கழுத்து பாருங்கள், ஷோல்டர் ரெடி, கழுத்து ரெடி. இப்போ கையை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். கையுக்கு வந்து நான் வந்து கிளாத் எடுத்துக்கிறேன். தனியாக வந்து கிளாத் எடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். கிளாத்து பாருங்கள், நான் தனியாக வந்து கைக்கு எடுத்துக்கிறேன். எவ்வளோ நம்ம வந்து கைக்கு விட்டோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து கை மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கை வந்து ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா எப்படி ஸ்டிச் பண்ணணும் அதுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. கையை எப்படி வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணுறதோ அதை பார்த்து தெரிஞ்சு அந்த மாதிரி கைக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. கையை நான் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து சைட்லேயும் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். பாருங்கள், நான் இப்போ வந்து கீழே பேஸ்மெண்ட்டில் இருக்கிற அந்த இது பிரிஞ்சிருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து 2 மடக்கி இந்த மாதிரி மடக்கி இதையும் வந்து நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். இதையும் ஃப்ரண்ட்டும் பேக்கு ரெண்டுமே இருக்குது. இது ஃபுல்லாகவே இப்போ வந்து எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டேன். பாருங்கள், கழுத்து ஃப்ரண்ட் கழுத்து, ஸோ பேக் கழுத்து, அது கை, இந்த கை, ஸோ ரைட் கை லெஃப்ட் கை, கீழேயும் வந்து நான் வந்து மடித்து தைச்சிருக்கேன். அதுக்கு பேக் சைடில் உள்ளது. ஸோ பியூட்டிஃபுல்லாக எனக்கு வந்து இந்த டாப் வந்து ரெடி ஆகிடுச்சு. பேக்கில் உள்ள அந்த சுருக்கும். ஸோ
நமக்கு ரெடி ஆகிடுச்சு கிளாத்து. நடுவில் உள்ளதையும் நான் வந்து நல்ல டீப் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து அது வந்து நவராது, எதுவுமே செய்யாது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பாய்.